நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்கமலை பார்த்தீங்கன்னா புயலுக்கு அப்புறம் மிகப்பெரிய அமைதி அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில நாட்களா கடுமையாக அதிகரிச்ச தங்கமலை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 நாளா எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அமைதியாக போயிட்டு இருக்கு நண்பர்களே. வாங்க இன்னைக்கு தங்கம் என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. கண்டினியூவா 22 கேரட்டான ஆபரண தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 8945 ரூபாய். இதுல சவரன் 71,560 ரூபாய். இன்னைக்கு தங்கம் விலையில எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே. நேற்று விற்பனையான அதே விலைக்கே தான் விற்பனை பண்றாங்க. சரி நண்பர்களே, நம்ம சேனல் இன்னைக்கு தான் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை அப்டேட் பண்றேன். தங்கம் விலை குறையும் போது நான் பதிவு பண்ணா உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே கண்டினியூ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க 24 கேரட்டான சுத்த தங்கம் பார்க்கலாம். இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா 9,758 ரூபாய். இதுல சவரன் பாத்தீங்கன்னா 78,064 ரூபாய். சுத்த தங்கத்திலும் இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே. நேற்று விற்பனையான அதே விலை தான். வாங்க நண்பர்களே, அடுத்து வெள்ளியின் விலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல நண்பர்களே. இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வெள்ளியின் விலை பார்க்கலாம். கிராம் 110 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனை பண்றாங்க. சரி நண்பர்களே, இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தினமுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன். கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.